அண்ணாமலை ஐடி டீமுக்கு போடுங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் நாங்கள் ஏன் அண்ணாமலை போடுங்கன்னு அதனால தான் மன்னிப்பு கேட்குறாரு. எதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு? ராஜா சொல்லுங்கள், இந்த பிஜேபிக்கு ஒதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஏன் மன்னிப்பு கேட்குறேன்? போட சொன்னது ஐடி டீம் தான். வருதான் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க, ஆயிரக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க. ஆனால் பேங்க்கில் 2000 ரூபா கம்மியாக இருக்கிற ஏழைக்கு அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பணத்தை பிடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் பணக்காரர்களின் பிரதிநிதிகள், ஏழைகளுக்கு நீங்கள் எதிரிகள். இந்த ரிசர்வ் பேங்கை இப்படி விற்க சொல்லி தூண்டி கொண்டிருக்கும் திமுகவின் அடிமை பாஜகவிற்கும் எங்கள் கடுமையான கண்டனத்தை அறிவிச்சுக்கிறோம். இந்த பொழப்பு பொழைக்காதீங்க. பாஜக 22 எம்எல்ஏக்காக 22 எம்பிக்காக காந்தி இதை 1000 ரூபாய்க்கு விற்று 4950க்கு விற்பீங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் சிறப்பு செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே திருமாவளவன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், திருமாவளவன் பேசும்போது சோழியும் குடுமியும் சும்மா ஆடாது. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு சமுதாய அக்கறை இருக்குமா? மதுவிலக்கு ஒழிப்புமான மதுவிலக்கு மாநாடாம். இவர்களுக்கெல்லாம் நம்ம சமுதாயத்தை பற்றியும் இளைஞர்களை பற்றியும் எந்த காலத்தில் யோசிச்சுருக்காங்க? 2 சீட்டு 50 கோடி 100 கோடின்னு பேரம்தான் பேசுவாங்களே ஒழிய நாட்டு மக்களை பற்றியும் இளைஞர்கள் வருங்காலத்தை பற்றியும் கவலைப்படக்கூடிய அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லையே. அதனால் என்னடா இது சோழியும் குடிமை சும்மா ஆடாத, என்ன எடுத்தோன்னா மதுவிலக்குங்கிறாரு. நான் நினச்சேன் அந்த 50 கோடியை 100 கோடி 2 சீட்டை 3 சீட்டுன்னு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சொல்லிட்டார். அவர் மதுவிலக்கை பற்றி பேசுனதுக்கு என்ன காரணம், திமுகவை பயமுறுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்றைக்கி அவரே வெளியே கொண்டு வந்துட்டார். என்ன பண்ணுறாரு, அவர் பேசின பழைய வீடியோ, அதில் என்ன சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு வேணுமா அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும். பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். கூட்டணியில் மட்டும் பங்கு இல்லை, கூட்டணியில் சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, ஆட்சியிலும் பங்கு வேணும்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசின வீடியோவை ட்விட்டரில் போட்டார். இவருடைய இதில் ட்விட்டரில் போட்டுட்டு எல்லாம் படித்த உடனே எடுத்துட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, ஏன் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், அது எங்கள் அட்மினை கேளுங்க. அட்மினுக்கு சம்பளம் கொடுக்குறது யாரோ வேறமோ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் கொடுக்குறாரு, உங்கள் அட்மின் தானே. அட்மினை கேளுங்கன்னு என்ன அர்த்தம்? அட்மினை கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு உங்கள் அட்மின் போட்டார், இல்லை அட்மினை நீ போடு அப்புறம் டெலீட் பண்ணிக்கன்னு நீங்கள் சொன்னீங்களா? என்ன அரசியல்வாதிகள் நாடகமாகறாங்க பாருங்கள். அட்மினை கேளுங்க அப்படின்ட்டு. ஆக அவருக்கு என்ன தெரியுமா, ஆட்சியில் பங்கு வேணுமா திருமாவளவன். இதை விட ஒரு பெரிய ஜோக் என்ன இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு இதில் சட்டசபையில் ஆட்சி அமைக்கணும்னா 118 எம்எல்ஏ வேணும். திருமாவளவனுக்கு இருக்கிறது 4 எம்எல்ஏ. 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவருக்கு ஆட்சியில் பங்கு வேணுமா? எவ்வளோ பெரிய காமெடி பாருங்கள். ஒரு எம்எல்ஏலையாச்சும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, வாங்கிறது 3%. இந்த 2 திராவிட கட்சிகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நம்ம குதிரை சவாரி உங்கள் மேலே ஏறலாம், நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு, அதுவும் இப்போ அதிமுக வீக்காக இருக்குல்ல, எவ்வளோ கேட்டாலும் திமுக இல்லைன்னா அதிமுகவில் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ ஆட்சியில் பங்கு வேணுமா 4 எம்எல்ஏக்கு, தனியாக நின்னா 0. என்ன பண்ணுறது, தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க. அதனால் இதை பயன்படுத்திக்கிட்டு திருமாவளவன் போன்றவர்கள் பொலிட்டிக்கல் கேம், அரசியல் சித்து விளையாட்டு விளையாடுறாங்க. அவர் கொடியேற்றினாராம், அதை இன்றைக்கி வெட்டிட்டாங்களாம். யார் கலெக்டர் அதை அப்புறப்படுத்திட்டாங்க, எடுத்துட்டாராம்.
மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார். அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் எடுத்தாருன்னா பப்ளிக் உங்கள் வேலையே இது தானே. அரசாங்க நிலத்தில் ரோட்டுக்கு பக்கத்தில் எங்கெங்கே பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ மக்கள் உங்கள் கொடியெல்லாம் பெரிய அவசியமா? என்ன உங்கள் கொடியை அகற்றிட்டா அது என்ன சுதந்திர கொடியா? நீங்கள் என்ன காந்தியா? அது அந்த கொடியை ஏற்றுனவர் இவரான். நீங்கள் என்ன காந்தியா? மகாத்மா காந்தியா? புனிதமான கொடியா? இல்லை வந்து சுதந்திர கொடியா? அதுக்கு ஒரு பெரிய அறிக்கை என் கொடியை எடுத்துட்டாங்க. அந்த கலெக்டர் ரொம்ப நாளாக என்கிட்ட வாழாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்காங்கல்ல, அந்த தைரியம் ஸ்டாலின் கூட இருக்கார்ல, அதனால் இவ்வளவும் பேசுகிறார். பொலிட்டிக்கல் காமெடி, அரசியல் வந்து ஜோக்கு. இது திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்குறது. ஆட்சியில் பங்கு கேட்குறதா இருந்தால் அடிப்படை தகுதி என்ன வேணும் தெரியுமா? எல்லா மக்களையும் தன் மக்கள் போல பாவிக்கக்கூடிய அரசியல்வாதி இருக்கணும். ஜாதியை சொல்லி, ஜாதி வேறுபாடுகளை சொல்லி மக்களிடையே வந்து துவம்சத்தை, ஜாதி வெளியே உருவாக்குறவங்க போய் நீங்கள் ஆட்சியில் உட்காந்திங்கன்னா நீங்கள் மக்களுக்காக எப்படி உழைப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சாதகமாக தானே நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவங்க ஆட்சியில் உட்கார முடியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஜாதி பேரை சொல்லி தூண்டி விடுறீங்க. மேல் ஜாதி பெண் ஜாதிகளை பற்றி பேரை சொல்லி அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு வாடாங்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் நல்ல அமைதியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வன்முறையை தூண்டி விடுறீங்க. உங்களை கொண்டு போய் ஆட்சியில் வச்சு மந்திரியாக வச்சா என்ன ஆகும் நாடு? உங்களுக்கு மட்டுமல்ல, ஜாதி பெயரை சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய யாருக்குமே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். இருந்தால் மற்ற ஜாதிகளுக்கு ஆபத்து. அதனால் திருமாவளவனுக்கு சொல்கிறேன், ஆட்சியில் பங்கு வேணும்னு கனவுலையும் நினைக்காதீர்கள். ஆண்டவனே உங்களுக்கு அந்த இதை கொடுக்க மாட்டான். நல்ல மனிதராக இருங்க, எல்லா மக்களையும் நேசியுங்கள், ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க பாருங்கள். எல்லா ஜாதிக்கும் வந்து உங்களுக்கு பொதுவானவராக வாங்க. அதுக்கப்புறம் மக்கள் செல்வாக்கை எடுங்க. தனியாக நின்று ஒரு 20 சீட்டு ஜெயிக்கக்கூடிய, ஒரு 25 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்க வளருங்க. அப்புறம் ஆட்சியில் கேட்கலாம். அதை விட்டுட்டு ஆட்சியை பற்றி நேரம் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாமல் மதுவிலக்கு மாநாடுன்னு சொல்லி இப்படி நடிக்கிறீங்கிற மக்களை பற்றி எங்கே கவலைப்படுறீங்க? எந்த அரசியல்வாதிக்கும் சமுதாய பொறுப்பு இல்லை. 4000 ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறவனை ஒரு 10-20 பேரை நான் பேசினேன். என்னையா 4000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறிய? நீ மனுஷனா? உன்னுடைய ஜனநாயக உரிமையை விட்டு கொடுக்குறிய அப்படின்னு சொல்லும்போது அதில் 4 பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஒரு நல்ல அரசியல்வாதியாக காருங்க தமிழ்நாட்டுக்கு. நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன். நான் தேடினேன், ஒருத்தன் உருப்படி இல்லை, ஒருத்தன் நல்லவன் இல்லை, ஒருத்தன் நம்பிக்கையானவன் இல்லை, எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள். அதனால் தமிழ்நாட்டில் நம்பக்கூடிய நல்ல அரசியல்வாதி ஒருத்தனும் இல்லாத காரணத்தினால தான் தீய சக்தின்னு தெரிஞ்சும் அவன் கொடுக்குற 4000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறேன். எனக்கு வேறு வழி இல்லை. எல்லோரும் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள். 4 பேர் கேட்டான் நாக்கப்படுங்கிற மாதிரி. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நல்லவனை காமியாங்கிறான் தமிழ்நாட்டில், ஒரு நல்லவன் இல்லை அப்படிங்கிறான். அண்ணாமலையை கொஞ்சம் நம்பினாங்க. அவருக்கு தான் கருணாநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஆகிட்டார்ல. அங்கே போய் கலைஞர் ஐயா அவர்கள் அப்படின்னு நான் குனிஞ்சு கும்பிட்டேன்னா, நிமிர்ந்து கும்பிட்டேனான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக தலைவர்கள் இல்லாமல் நிலைமைக்கு போயிடுச்சு. எடப்பாடி ஆட்சியில் இருந்தாருன்னு சொல்லி இது பண்ணால், இப்போ அவர் பண்ணக்கூடிய வேலைகளில் ஒரு அரசியல் காய்களை நகர்த்தக்கூடியதை பார்த்து அவர் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ வேறு கட்சியாக இருக்கா? மற்றவெல்லாம் ஜாதி இதில் சுற்றுறான். மற்றவெல்லாம் 5 சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டு, 50 கோடி 100 கோடின்னு வாங்குறானா இல்லையா? அந்த கேட்குறான்ட்ட ஒரு 2 சீட்டு வாங்கிட்டு 100 கோடி வாங்கிட்டு போடுறானே, இவனுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்களா? எவன் நல்லவன் இருக்கான், எவன் யோகியாக இருக்கான் காமிங்க. 4000 ரூபாயை விட்டுட்டு அவனுக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்குறாங்க. அது கரெக்டு தானே? அதனால தான் திருமாவளவன் போன்ற ஆட்கள்லாம் இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்கணுங்கிற கனவு காண்கிறார்கள். அந்த கனவு பலிக்கக்கூடாது, அந்த கனவு நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி இறை சக்தியை நான் வேண்டிக்கிறேன். நல்லவர்கள் ஆட்சிக்கு ஓட்டுவாங்க. இவர்களெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்? எல்லாமே ஜாதி ரீதியாக போகும். இன்றைக்கே எவ்வளோ ஜாதி ரீதியாக போகுது தெரியுமா? இந்த KN நேரு இவ்வளோ பெரிய ஆள், அவரும் KKSSரும் ஒரே ஜாதியாக ஓப்பன் மீட்டிங்கில் பேசுகிறாங்க 2 பேரும். இந்த KKSSR என் ஜாதிக்காரன் வாயா, நான் மந்திரியாக இருக்கேன், உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், வெக்கம் இல்லாமல் இந்த KKSSR பேசுகிறேன். நான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் தெலுங்குல தான் ஓட்டே கேட்பேன்.
நான் ஓட்டு கேட்கும்போது தெலுங்குலயே ஓட்டு கேட்பேன். அதுக்காக நான் வந்து ரெட்டியார் தெலுங்கு பேசுறேன், ரெட்டியார் வேற ஜாதியில் பொண்ணு கொடுக்க முடியுமா, எடுக்க முடியுமா? வரும்போது உங்களுடைய காரியங்கள் நீங்க சாதிச்சுங்க. அதுக்கு அடையாளம் என்ன? ரெட்டியார். ஒரு மந்திரியாக இருந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அவங்க அந்த ஜாதி நல்லவங்க தான் ரெட்டியாருங்க, அவங்கெல்லாம் நல்லது. ஆனால் அவரை கெடுக்கிறான் அரசியல்வாதி, ஜாதிக்காரன் வாங்குறாங்க. அதே மாதிரி KN நேரு திராவிட முன்னேற்ற கழக இதில் இருந்தவன், திமுக தத்துவத்தில் இருந்தவர் அவரும் KK ஜாதி ரீதியாக ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. திமுகவில் என்ன நடக்குது? அதே மாதிரி இவங்க இப்போ ராஜகண்ணப்பன் குறிப்பிட்ட ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, வரவன்லாம் ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுறான். EPS அவர் குறிப்பிட்ட ஜாதிக்கு பண்ணிக்கிறாரு, அண்ணாமலையும் அவர் ஜாதி ரீதியாக பார்க்குறாரு. எங்கே ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இது இவங்க தலைவனை எங்கே இருக்காங்க? ஜாதிக்கு அப்பாற்பட்டு வந்து சிந்திக்கக்கூடிய தலைவனை எங்கே இருக்கான்? அதனால தான் தடம் மாறுகிறான், ஓட்டு போடுறாங்க. இப்படி போய் கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு இவங்களெல்லாம் பார்த்தோம், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த முதல்வர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. காமராஜரை பார்த்தா நாடாருன்னு சிந்திக்கலை யாரும். ஏன்னா காமராஜர் வந்து நாடாருங்கிறத விட எல்லார்ட்டையும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. கக்கனெல்லாம் தான் பட்டியலினத்தை சேர்ந்தவர்னு நினைக்கல, எல்லோருக்கும் நல்லவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை அவர் முதலியாரை சேர்ந்தவர் தான், அப்படி சிந்திக்கவே இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சார். எம்ஜிஆர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் தான், அவர் அப்படியும் சிந்திக்கலை. ஜெயலலிதா அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான், எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. சோ அவர்கள் வந்து பல பேருக்கு தெரியாது. சோ அவர்கள் வந்து அவர்கிட்ட அந்த பிராமண இதுங்களை வந்து நம்ம பண்ணணுங்கிற மாதிரி பேசும்போது அவர் ஷோவையே அவாய்ட் பண்ணிட்டார். அப்போ தான் நினச்சேன் இந்த அம்மாவுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு. இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டால் எல்லார் மக்களையும் நீங்கள் பொதுவாக பார்க்கணும் இல்லை. பட்டியலினத்து மக்களை கூட நீங்கள் அரவணைச்சு தான் போகணும். அவர்கள் சமுதாயத்தில் வந்து பிற்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க, அவங்கள கூட நீங்கள் இதாக தான் பார்க்கணும். மேல் ஜாதிக்காரவங்களை பிராமணர்கள்லாம் திட்டுறதுக்கு நான் ஏன் கோவப்படுறேன்னா, மனிதர்களாக பாருங்கள், அவர்களை ஜாதியை வச்சு அவர்களை வந்து வேறுபடுத்தாதீங்கிறது தான் எங்களுடைய. அப்படி ஒரு தலைவன் இல்லையே தமிழ்நாட்டில். அதனால தான் கொஞ்சம் சொன்னால் நான் ஓட்டு போடுறதுக்கு தகுதி உள்ள தலைவன் தமிழ்நாட்டில் இல்லை, நான் 4000த்துக்கு போடுறேன் அப்படிங்கிறான். அதனால் திருமாவளவன் கனவு பலிக்கக்கூடாதுன்னு சொல்லி அனைவரும் அப்படி ஒரு ஆட்சியாளர்கள் நமக்கு வந்துடக்கூடாது, ஜாதி வரி பிடித்தவர்கள் அப்படிங்கிற முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது அன்னபூரணா, அந்த ஹோட்டலோட ஓனர், அவருடைய கதை இன்னும் இழுத்துட்டு போகுது. இன்றைக்கி என்ன பண்ணாங்க, அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோவை பாஜகக்காரங்க போட்டு விட்ட உடனே அவர் கோபமாயிட்டார். பன்னு க்ரீம் அதை தான் அவர் பேசினார். நிர்மலா சீதாராமன் இருக்கும்போது என்ன சொன்னார், பன்னுக்கு வரி இல்லைங்கிறீங்க, அதே பண்ணுக்குள்ளே க்ரீம் வச்சா அதுக்கு வந்து GSTங்கிறீங்க. சாப்பிட்றவன் கேட்குறான், வெறும் பண்ணக்கூடியா நானே க்ரீமை தடவி சாப்பிட்றேங்கிறான், நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்டார். இப்போ அந்த பன்னு க்ரீம் 2 அட்வர்டைஸ்மெண்ட்டையும் அவர் இதில் போட ஆரம்பிச்சிட்டார். பாஜகவை கிண்டல் அடித்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள் அவர் போட்டது. ஸோ பாஜகவை நாக்கப்படுங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறார். உடனே பாஜகக்காரங்க மிரட்டல் விட்டுருக்காங்க, அவர் ஒழுங்காக அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்துரு அப்படின்னு. எல்லாம் பாஜகக்காரங்களுக்கு சொல்கிறேன், கோயம்புத்தூர் மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பூரா கோயம்புத்தூர் அந்த காலத்துலேருந்து கோயம்புத்தூர் ஆள். ஒரு இது வானதி சீனிவாசன் வேறு எங்கேயாச்சும் தொகுதி பாருங்கள், டெபாசிட் காலி ஆயிரும், உள்ளே விட மாட்டாங்க உங்களை கோயம்புத்தூர் உள்ள. அண்ணாமலைக்கு சொல்கிறேன், மறந்துடுங்க அண்ணாமலை, இதை கோயம்புத்தூர் தொகுதியை மறந்துடுங்க, உள்ளே விட மாட்டாங்க. ஜாதி ரீதியாகவும் இப்போ போய்கிட்டு இருக்காது. அவங்க ஜாதிக்காரங்க பண்ணுவாங்கல்ல, நீங்கள் பண்ணுறீங்கல்ல, எங்கள் ஜாதின்னு உங்கள் ஜாதியை பண்ணிக்கிறீங்கல்ல. அப்போ அவர் பெரிய ஆள், கோடீஸ்வரன், அவங்க ஜாதிக்காரங்கள்லாம் இப்போ பார்க்குறாங்க, அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால் தைரியமாக போட்டார் பன்னு க்ரீமுன்னு. அவங்க போய் தகராறு பண்ணி அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் வந்துக்கிட்டு இவர் சொல்கிறார், இப்போ இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இந்த வானதி சீனிவாசன் இது இந்தியா கூட்டணி செய்கிற வேலையாம். இன்னும் சில மேதாவிகள் திமுககாரன் தான் அவரை பேச சொன்னானா, இது எப்படி திமுகவுக்கு நாங்கள் முதல் எதிரி, ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் இது அடிப்பீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, முட்டாள்களா தமிழ்நாட்டில்? திமுககாரன் தூண்டி விட்டானா யார், அன்னபூரணி ஓனரை இப்படி கேளுன்னு.
அவன் பாவன் இந்த குறுக்கு வேலைலாம் திமுக காரன் பண்ண மாட்டான். நான் சொல்கிறேன்ல, நான் திமுக காரனையும் பார்க்குறேன், பிஜேபி காரங்களையும் பார்க்குறேன். திமுகவை 1000 திட்டுறேன். நான் ஸ்டாலினை பர்சனலாக திட்டுறேன், உதயநிதியை பர்சனலாக திட்டுறேன். அவங்க கையில் திமுக ஐடி டீம்னு இருக்குது. ஒரு வார்த்தை திட்டுறவனை எதிர்த்து பேச மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. ஆனால் பிஜேபியை திட்டுனா வராம பாருங்க ஃப்ராடு பசங்கள்லாம். அந்த வார் ரூம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன பெரிய உங்களெல்லாம் கேட்கவே கூடாதா? என்ன எங்களெல்லாம் அன்னபூர்ணி ஓனர்னு நினச்சிக்கிறேன். என்ன உங்களை தெரியாது, வார் ரூமை என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாதா? உடனே அங்கேருந்து வந்துக்கிட்டு அவர் திட்டா குதிக்கிறான். ஸ்டாலினும் உங்களை விட பரவாயில்லப்பா இந்த விஷயத்தில். ஏன் இது ஃப்ராடு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, இதை இன்டர்நெட்டில் ஆன்லைனில் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஸ்டாலினை திட்டுன்னு அவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன், உதயநிதியை திட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து உளவுத்துறையிலேருந்து வார்னிங் கொடுத்தாங்க, பண்ணாதீங்கன்னு. இல்லை நான் அரசியல் ரீதியாக பேசலை, என்னை கைது பண்ணுறதுனா பண்ணுங்கள், இவரை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். இதே இது அண்ணாமலை இந்த இதில் ஆட்சியில் இருந்திருந்தால் யாருமே பேச முடியாது. அவ்வளோ பெரிய சர்வாதிகார குணம் படைத்தவர் அண்ணாமலை. அண்ணாமலையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணாமலையை விட ஸ்டாலின் மேலு இதில் ஊழல் பண்ணுவார், மற்ற வேலையெல்லாம் பண்ணுவார். ஆனால் பழி வாங்குறதுல அண்ணாமலையை விட ஸ்டாலின் மேலு. எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் இன்டர்நெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் இப்போ திமுக காரன் தூண்டி விட்டான், அந்த வேலை அவன் பண்ண மாட்டான், நீங்கள் பண்ணுவீங்க. எவ்வளவு ஆதரவாக உங்களுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். திமுகவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா தானே உங்களுக்கு எதிர்ப்பாக மாறினேன். இன்றைக்கி உங்களை விட அவன் மேலுங்கிற மற்றதில் இல்லை, லஞ்சம் ஊழல் இல்லாமல் பெரிய ஆள். அதை விட்டேன்னா நீங்களும் சரியானால் இப்போ வரேன், நீங்கள் என்னென்ன ஊழல் பண்ணீங்கிறதுக்கு வரேன். ஆக இதை பண்ணிக்கிட்டு இந்தியா கூட்டணி தூண்டி விட்டுச்சான். அந்த அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவராக வந்து மன்னிப்பு கேட்டாராம். அவங்க சொல்கிறாங்க ராஜா சும்மா இருந்தார், நல்ல பேர் வாங்கிட்டு அவரை பேரை கெடுத்துக்கிட்டார். இல்லை பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா, நிர்மலா சீதாராமனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? எங்களுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அது எப்படி இந்த கதை வந்ததுன்னு சொல்கிறேன், எங்களுக்கு தெரியும். பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்களே மிஸ்டர் ஹெச் ராஜா. மன்னிப்பு கேட்குறதுக்கு ஓனர் போனார், ஹோட்டல் ஓனர் உள்ளே போனார்ல, அன்னபூர்ணா ஹோட்டல் உள்ளே போனார். அப்போ எதுக்கும் உங்கள் வானதி சீனிவாசன் ஏன் அவங்களும் உள்ளே போய் உட்காந்துருக்காங்க? அப்போ ஹோட்டல் ஓனரை கூட்டிகிட்டு போனது யார்? வானதி சீனிவாசன் தானே. வானதி சீனிவாசனை பிஜேபி கட்சியிலேருந்து விளக்கிட்டீங்களா மிஸ்டர் ஹெச் ராஜா? சொல்லுங்கள். பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்களே, பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களே மிஸ்டர் ஹெச் ராஜா. உங்கள் அண்ணாமலை ஏன் மன்னிப்பு கேட்டார் அந்த வீடியோ போட்டதுக்கு? அப்போ அண்ணாமலையும் கட்சி விட்டு விளக்கிட்டீங்களா? நடந்த விஷயம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அதாவது நிர்மலா சீதாராமன் அந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க கோவப்படலை. ஆனால் வானதி சீனிவாசனுக்கு குதிக்குது. ஏன்னா வானதி சீனிவாசன் வேலையே என்னென்னா பெரிய மந்திரிகளை கையில் போட்டுட்டு இங்கே இருக்கிற ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொண்டு போய் செஞ்சு கொடுக்குறவன்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் தான் மந்திரியாக இருக்கும்போது அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சார், பெரிய லெவலில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் தமிழ்நாட்டை சேர்ந்த பிஜேபிக்காரங்கள் தான் நிர்மலா சீதாராமனை பிடிச்சிக்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன் ஸ்கூல் அட்மிஷனுக்கு கூட போய் நிற்கிறாங்க. அதுக்கு இங்கே பணம் வாங்கிடுறது. திமுக காரங்களை மிஞ்சி இல்லைங்க. யார் யார் எவ்வளோ பணம் வாங்கினீங்க, என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொண்டு போனீங்க, இன்கம் டேக்ஸுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொண்டு போனீங்க, எல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. இதை பண்ணிட்டு அந்த அம்மாவை வந்து ஒரு பேசிட்டாரே நிர்மலா சீதாராமனை, முன்னாடி பேசிட்டாரு, அதுவும் நம்ம பேர் சொல்லி பேசிட்டாரு. நாளைக்கு நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு போனால் செய்ய மாட்டாங்கன்னு நம்ம பழப்பே போகுதுன்னு சொல்லி அவர் பேசிட்டு வந்தவரை இந்த அம்மா பேசி அவரை இது பண்ணி மன்னிப்பு கேளுன்னு கூட்டிகிட்டு போனது வானதி சீனிவாசன். உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஏன் அவர் கூட நீங்கள் போனீங்க? நிர்மலா சீதாராமன் ரூமுக்குள்ளே நீங்கள் ஏன் போனீங்க? நீங்கள் ஏன் போனீங்க? சரி, நீங்கள் போனீங்க, அது நிர்மலா சீதாராமன் ரூமுக்குள்ளே நடந்தது தானே. அது வீடியோ எடுத்தது யார்? திருட்டு வேலையை செஞ்சது யார்? உள்ளே இருக்கிறத நீங்கள் 3 பேர் பேசுனதை வீடியோ எடுத்தது யார்? வானதி சீனிவாசன் தானே. அந்த வீடியோவை அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்தது வானதி சீனிவாசன், முதல் குற்றவாளி. கொண்டு வந்து அண்ணாமலைக்கு அனுப்புகிறாங்க. அண்ணாமலை ஐடி டீமுக்கு போடுங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் நாங்கள் ஏன் அண்ணாமலை கோவம் போடுங்கன்னு அதனால தான் மன்னிப்பு கேட்குறாரு. எதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு?
ராஜா சொல்லுங்கள், பிஜேபிக்கு ஒதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஏன் மன்னிப்பு கேட்குறேன்? போட சொன்னது ஐடி டீமில் வருவான். வானதி இப்போ நிர்மலா சீதாராமன் இந்த வீடியோ வந்ததை பார்த்து உடனே கூப்பிட்டு திட்டுறாங்க. ஏங்க அவங்க மன்னிப்பு வந்து ரூமில் வந்து கேட்டார், அது யார் கொடுத்தா? உடனே வானதி சீனிவாசன் தான் அதை எடுத்து கொடுத்தது. இல்லை மேடம், நான் அந்த அண்ணாமலைகிட்ட கொடுத்தேன், அண்ணாமலை தான் ஐடி டீமில் கொடுத்து பேச சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று. அப்புறம் அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்குறாரு நிர்மலா சீதாராமன்ட்ட. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் நிர்மலா சீதாராமனுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னா கரெக்டு. இந்த வீடியோவை வெளியிட்டதில் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் கோபமும் படலை, ஏதோ எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. வானதி சீனிவாசன் தான் தன்னுடைய மீடியேட்டர் வேலை, எல்லா ரெக்கமெண்டேஷனுக்கும் போய் பணம் சம்பாதிக்கிற வேலை கெட்டு போயிடும்ங்கிறதுக்காக செய்த சதி தான் இது. இவரை போய் இது பண்ணி அவங்கள குளிர வைக்கணும் அப்படின்ட்டு. இவர் அண்ணாமலை அது பழைய அதே பாணியில் இந்த இன்டர்நெட்டில் ஃபால்ஸ் இதெல்லாம் போடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. அதனால் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த வேலை பண்ணாதீங்க, உங்கள் ஐடி டீம் வச்சுட்டு எங்கிட்டெல்லாம் விளையாடாதீங்க, ஒட்ட நரிக்கிறோமோ சொல்கிறேன். அரசியல்லே இருக்க முடியாது. என்ன நாங்கள் ஒன்று பேசுனா உடனே இதை வச்சுக்கிட்டு அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை சிஎம். உங்கள் ஐடி உங்கள் வார் ரூம் அத்தனை ஐடியும் என்கிட்ட இருக்குது. உங்கள் வார் ரூம் வந்தாலே கட்டாயம் தூக்கி போட்டு குப்பைக்கு போயிடும். வார் ரூம் கமெண்ட் எது வந்தாலுமே தூக்கி குப்பைக்கு தானாக போயிடும். அதனால் ஒழுங்காக சொல்கிறேன், ஒழுங்கான அரசியல் நடத்துங்க. தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அதோட விடுங்க. அதை விட்டுட்டு இன்னும் பெருசாக ராஜா வந்துட்டு பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு அதுக்கும் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஆக இந்த விஷயத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன்ட்டு நான் கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது, அதுக்கு அவர் பதில் சொல்லணும். இவர் ஹோட்டல் ஓனர் கேட்டார்ல, அன்னபூர்ணா ஹோட்டல், அதே மாதிரி நான் 2 கேள்வியை நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்குறேன். நீங்கள் நேர்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டு, உங்களை நானே பாராட்டி பேசியிருக்கேன். திமுகவுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, நான் என்னுடைய குற்றச்சாட்டே பாஜக திமுகவிற்கு பல வகையில் உதவி செய்கிறாங்க, அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பாரத் ரத்னா கருணாநிதிக்கு கொடுப்பதற்கு அத்தனை ஏற்பாடுகளும் நடந்து விட்டது. கனிமொழி அமித்ஷாட்ட சொல்லி அமித்ஷா ஒத்துக்கிட்டாரு, நீ கவலைப்படாத பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் இதை பற்றி பேசிக்கிறாங்க, என்னென்னா பாரத் ரத்னா அப்பாவுக்கு வரப்போது ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு. கனிமொழி தான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, அமித்ஷா தான் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. இது சீக்கிரம் அதுக்கு கொஞ்சம் நாளில் அதை அறிவிப்பாக விடுவாங்க. இதைத்தால் தான் நான் பாஜகவை எதிர்க்கிறேன். சரி, அப்போ இவங்களுக்கு அமித்ஷா உதவி செய்கிறார். நிர்மலா சீதாராமன்ட்ட நான் கேட்குற கேள்வி, G2 திமுகவுடைய பினாமி கம்பெனின்னு தெரியும். திமுக கொள்ளையடிக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி பணத்தை தமிழ்நாடு பூரா நிலங்களாக வாங்கி போட்டு விற்கிறாங்க. 2 மடங்கு 3 மடங்கு லாபத்தில் விற்கிறாங்க. கட்டிடங்கள் கட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த எங்களுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸுக்கு என்ன தொந்தரவு கொடுக்குறீங்க? 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் மனசாட்சி இல்லாமல் நோட்டீஸ் அனுப்புகிறீங்களே. 3 லட்ச ரூபா ஃபிக்ஸடில் போட்டால் நோட்டீஸ் வருது. அப்போ இந்த G2 இத்தனை 1000 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் ஸ்டாலினோட பினாமி கம்பெனி. அவனுக்கு ரைடு அடிச்சிங்கல்ல மிஸ்டர் நிர்மலா சீதாராமன், 5 நாள் 6 நாள் ரைடு அடிச்சிங்கல்ல. அப்போ ஸ்டாலின் உங்களை ஏர்போர்ட்டில் உங்களை பார்த்தார்ல, உங்களை பார்த்த மறுநாளே ரைடு நின்றுச்சா இல்லையா? இன்றைக்கி வர மேற்கொண்டு நடவடிக்கைகள் G2 மேலே ஏதாச்சும் எடுத்தீங்களா? இன்றைக்கி கட்டிக்கிட்டு போகிறான் அத்தனை கொள்ளையடித்த பணத்தையும், அதை கேட்குறீங்களா? அப்போ நீங்களும் ஊழல்வாதி தானே? நீங்கள் ஸ்டாலின் என்ற ஊழல்வாதிக்கு துணை போகும் ஊழல்வாதி தானே நீங்கள்? G2க்கு எவ்வளோ பேரம் பேசப்பட்டது, எதற்காக நிறுத்தினீர்கள்? எங்கள் சாதாரணமாக அப்பாவியாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சாதாரண கொஞ்சம் பணம் இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பி கணக்கு கேட்குற நீங்கள் G2க்கு அன்னைக்கு ஸ்டாலின் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தோன்னே நிறுத்தினதில் உங்களுக்கும் பங்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்கள், ஏன் நிறுத்தினீங்க? பதில் சொல்லுங்கள். 2வது கேள்வி, சசிகலா 1600 கோடிக்கு மேலே ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணீங்க, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க, ப்ராப்பர்ட்டி அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்க, அட்டாச் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டீங்க, சீல் வச்சிங்க. வருமான வரித்துறையிலேருந்து திருப்பி வரும் 408 கோடி ரூபாய் ஃபைனை போட்டு அத்தனையும் திருப்பி கொடுத்தீங்களே, அது எப்படி திருப்பி கொடுத்தீங்க? எங்களுக்கு பண்ணுவீங்களா? எங்களுக்கு சாதாரண நாங்கள் ஒரு இன்கம் டேக்ஸில் நான் ஆடிட்டரை வச்சு அவ்வளவுக்கும் போய் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, மாதக்கணக்கில் இங்கே நிற்க வேண்டியது இருக்குது. ஆடிட்டர்கிட்ட போய் எவ்வளவு 4 லட்சம் 5 லட்சம் போடுறான் ஃபைனு இது இன்கம் டேக்ஸ் போடுறான்.
இன்கம் டேக்ஸுக்கு 2 மடங்குன்னு ஃபைனை போடுறான். சாதாரணவனுக்கு வயிறு எரியுது. பாவம், உழைத்து சம்பாதித்த பணம் திருட மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். 33% பிடிக்கிறீங்க, திருட மாதிரி ஒழிச்சுக்கிட்டு இருக்கான். சாஃப்ட்வேர் கம்பெனி 70,000 வாங்குகிறான், வரியை கழிச்சுக்கிட்டு தான் கொடுக்குறீங்க. ஆனால் இந்த சசிகலாவுக்கு 400 கோடி ஃபைன் போட்டு 1600 கோடி திருப்பி கொடுத்தீங்களே நிர்மலா சீதாராமன், நீங்கள் தானே இவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறைக்கு மந்திரி, எந்த இதில் கொடுத்தீங்க? தமிழ்நாடை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் உங்கள்கிட்ட சசிகலாவுக்கு ஆதரவாக அப்ரோச் பண்ணி அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் சசிகலாவுக்கு சலுகைகள் கொடுத்தீர்களா இல்லையா? உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு சசிகலாட்ட எத்தனை கோடிகள் வாங்கினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கோடிகளில் உங்களுக்கு பங்கு இருக்கிறதா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பதில் சொல்லுங்கள். சசிகலாவை நீங்கள் எப்படி பண்ணீங்கிறதுக்கு பதில் தேவை. தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி இருக்கட்டும், ஜிஎஸ்டி ஏழைக்காக நான் பேசினேன், சாதாரண மனிதனுக்காக பேசினேன். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க, ஆயிரக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க. ஆனால் பேங்க்கில் 2000 ரூபா கம்மியாக இருக்கிற ஏழைக்கு அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பணத்தை பிடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் பணக்காரர்களின் பிரதிநிதிகள், ஏழைகளுக்கு நீங்கள் எதிரிகள். அதுதான் என்னுடைய ஆதங்கம். நான் மக்களுக்காகத்தான் பேசுவேன், அதுவும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு தான் பேசுவேன். நீங்கள் சர்வீஸ் பண்ணால் ஜிஎஸ்டி பிடிக்கிறீங்கன்னு சொன்னேன்னு, கார் சர்வீஸ் பண்ணுறவனுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பிடிச்சிருந்தா கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா அவன் வசதியானவன், கார் விற்கிற அளவுக்கு. ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறவனுக்கு ஜிஎஸ்டி பிடிக்கும்போது தான் நான் கொதிச்சு எழுந்தேன். ஏன்னா 2 வீலர் வச்சுருக்கிறவன் சாதாரண வண்டிகளை வச்சு அவன் சம்பாத்தியம் எவ்வளோ இருக்கும்? ஏழைகளை கொடுமை செய்கிறீங்க, பணக்கார முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கீங்க, ஜி ஸ்கொயருக்கு சாதகமாக பண்ணுறீங்க. எவ்வளோ பணம் வாங்குறீங்க? அதுதான் கேள்வி. இவங்களுக்கு சசிகலாவுக்கு ஆதரவாக ஆர்டர் போடுறீங்க, எவ்வளோ பணம் வாங்குனீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் ஊழலுக்கு நாங்கள் ஊழலே இல்லாதது பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்கள். சாதாரண மனிதனுக்கு என்ன ஆகிறது? ஜெகத்ரட்சகனுக்கு வெறும் ஃபைனை மட்டும் போட்டிங்களே 800 கோடின்னு. ஜெகத்ரட்சகன் கணக்கை காமிங்க. ஜெகத்ரட்சகன்கிட்ட எவ்வளவு பிடிச்சிங்க, எவ்வளவு சலுகை கொடுத்தீங்க? 25,000 கோடி முதலீடு பண்ணுறாரு இலங்கையில், அவருக்கு 800 கோடி போடுறீங்கன்னா அவர்கிட்ட பிடிப்பட்ட பணம் எத்தனாயிரம் கோடி? நீங்கள் எவ்வளோ சலுகை கொடுத்தீங்க? இதெல்லாம் பாஜகவை சேர்ந்த மந்திரிகளும் இவங்களும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். ஊரை ஏமாற்ற முடியாது. ஏழைகளின் எதிரிகள் நீங்கள். காங்கிரஸ்காரனே மன்னி சொல்லுவோம், ஊழல் பண்ணி அடிச்சுட்டு போனான். ஆனால் மக்கள் மேலே அவன் வச்சுருக்கான், மரியாதை வச்சுருக்கான். நீங்கள் மக்களை துன்புறுத்துகிறீர்கள், ஊழல் செய்கிறவனுக்கு துணை போகிறீர்கள். பாஜக இது அத்தனைக்கும் பதில் சொல்லணும். பாஜகவில் இருக்கிறவன்லாம் மோசமாயிட்டாங்க. இந்த வானதி சீனிவாசன் மாதிரி ஒரு உங்களை வச்சுக்கிட்டு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மந்திரிங்கிட்ட போயிட்டு சலுகைகளை அனுபவிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களை கேள்வி கேட்காம எப்படி போடுவீங்க? அண்ணாமலைக்கு சொல்கிறேன், நீங்கள் தப்பு செஞ்சால் கேட்போம், கேள்வி கேட்போம். சும்மா அந்த இன்டர்நெட் இவனை வச்சுக்கிட்டு பயமுறுத்துகிற வேலை, இது போடுற இந்த கீழ்த்தரமான வேலை, கமெண்ட்டை போட்டு திட்டுற வேலை, இதெல்லாம் நாங்கள் பண்ணால் தாங்க மாட்டீங்க. உங்களை விட எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். பெரிய ஐபிஎஸ்ம்பீங்க. உங்களை விட அனுபவம் 25 ஆண்டு காலம் நான் காவல்துறையில் இருந்தேன், நீங்கள் வெறும் 10 ஆண்டுகள் தான் இருந்தீங்க. உங்களை விட காவல்துறை விஷயங்கள்லாம் எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும், நீதித்துறை விஷயம் நல்லா தெரியும். இல்லை ஆடை பற்றி பேசணுமா வாங்க. ஆடுது உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தெரியும். காரணம், ஒரு நடுத்தர விவசாயின் மகனாக பிறந்தாங்க. அதனால் எல்லாம் நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. நாட்டுக்கு வந்துட்டிங்களா, அரசியலுக்கு வந்துட்டிங்களா, தியாக மனப்பான்மை வரணும், மக்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஃப்ராடு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, இப்படி பண்ணுறவன் நல்ல அரசியல்வாதியாக வர முடியாது. அதனால தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் நான் இது பண்ணி இருக்கிறேன். அதே அண்ணாமலை நேர்மையான ஒரு மனுஷராக வாங்க, மாலை போட்டு வரவேற்கிறேன். ஃப்ராடு பண்ணாதீங்க, பித்தலாட்டம் பண்ணாதீங்க, அதைத்தானே சொல்கிறேன். எந்த தலைவனும் அப்படி பண்ணலை இதுவரை. தமிழ்நாட்டை ஆண்டதில் கருணாநிதியை தவிர, இந்த ஃப்ராடு பித்தளை ஸ்டாலின் இந்த குரூப்பை தவிர, இந்த திமுக குரூப்பை தவிர பித்தலாட்டம் பண்ணியவங்க கிடையாது. ஜெயலலிதா கூட டைரெக்டாக அடிப்பாங்க. ஊழல் பண்ணது அந்த சசிகலா பண்ணாங்க, அதனால தான் அவர் பேர் கெட்டது. சசிகலாவை சரியாக கண்ட்ரோல் பண்ணாதனால தான் ஜெயலலிதாவின் பேர் கெட்டது. உங்களை மாதிரி இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நல்ல தலைவராக உருவாகுங்க. பிஜேபிக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு ஊழல்வாதிகளுக்கு துணை போனீர்கள். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. எத்தனை ஏழைகள் இருக்கான் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல். அதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறீங்களா? அம்மா உணவகம்னு போட்டு நிற்கும்போது க்யூவில் நிற்கிறான். சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்கள்லேருந்து, கொத்தனார் வேலை பார்க்குறவங்கள்லேருந்து,
4 ரூபா 5 ரூபாவில் சாப்பாடு கிடைக்கிது. நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறவனுக்கு துணை போய்கிட்டு உங்களை ஆதரிக்கணும்னு கேட்குறத விட கேவலமான விஷயம் எதுவும் இல்லை. அதனால் எல்லாருக்கும் சொல்கிறேன், சமூக அக்கறையோடு பாருங்கள் வீடியோக்களை. சொல்கிற விஷயம் சமூக அக்கறையோடு இருக்கான்னு பாருங்கள். ஏழைகளுக்கு இவங்க துரோகம் பண்ணுறாங்களாங்கிற விஷயத்தை முதல்ல உறுதி செய்யுங்க. அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணணும், வானதி சீனிவாசனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு சிறிய வட்டத்திற்குள் உங்களை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது ஸ்டாலின் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துட்டார். அவர் கூட போன டிஆர்பி ராஜா அவர் போட்டார், ஈகிள் ஹஸ் அரைவ்னா. கழுகு விட்டது, சரியான பட்டம். கழுகு என்ன பண்ணும், அப்பாவி குஞ்சுகளை போய் அடித்து கொண்டு வரும், சின்ன சின்ன பறவைகளெல்லாம் அடித்து கொண்டு வரும். கழுகுனாலே பயப்படுவாங்க. இரக்கமற்ற ஒரு பறவை தான் கழுகு. இரக்கமற்ற அப்பாவி குழு, சின்ன சின்ன குழந்தைகள், இது குழந்தைகளையே தூக்கிட்டு போகிற இவங்கெல்லாம் பருந்து. டிஆர்பி ராஜா ஸ்டாலின் அப்படி தான் ஒப்பீடு செஞ்சுட்டாரோ அப்படிங்கிறது கரெக்டாக ஒன்று சொல்லிட்டார். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ரொம்ப தைரியம். கருணாநிதி கூட இந்த தைரியம் இல்லை. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், சீரியல்லாம் இருக்கான், யாராக இருந்தாலும் மாற்றிடுவேங்கிறாரு. விநாசகால விபரீத புத்தி மாற்றுங்க. நேருவை மாற்றுங்க, துரைமுருகனை மாற்றுங்க, KKSSR மாற்றுங்க, பழைய தலைகளெல்லாம் மாற்றுங்க. ஒவ்வொரு மாவட்டமும் காலி. ஏன்னா எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துட்டான்ல, அறக்கட்டளையில் பெருசாக இருக்குது. இனி அவங்க தயவு நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இவர்கள் தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும்னு கனவு கூட காங்காதீங்க. இதே இதில் போங்க. சொல்கிறார், நான் நிறையா முதலீடு பண்ணிட்டேன், முதலீடு பண்ணிட்டீங்க தெரியும். 7,000 கோடி முதலீடு பண்ணிங்களே. ஒவ்வொரு கம்பெனிகிட்டையும் வாங்கின கமிஷன் அவ்வளவு, அதை சொல்லுங்கள். இந்த 7,000 கோடி முதலீடு பண்ண கம்பெனிகளில் உங்கள் பினாமி கம்பெனி எது? நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் மாதிரி எதுவும் இருக்கா? ஜார்ஜ் பேங்க் மாதிரி எதுவும் இருக்கா? அதை சொல்லுங்கள். இதெல்லாம் விட்டுட்டு பெரிய சாதனை படிச்சுட்டேன். நான் அதை சொல்கிறேன், 10 கோடி. இது எடப்பாடி ஆட்சியில் 3 வருஷத்தில் எந்த முதலீடும் பண்ணலங்கிறது. எடப்பாடி கோவம் வந்துருச்சான். அவர் எடியா 3 வருஷத்தில் எதுவுமே நடக்கலைங்கிறாரு ஸ்டாலின். எடி அவங்க அப்படின்ட்டு கணக்கு எடுத்துருக்காரு. 3 வருஷத்தில் எது பண்ணோன்னு. உடனே ஸ்டாலின்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. என்ன ஃபோன் எடுத்து அலோன்னு இருக்காரு. நான் ஸ்டாலின் பேசுகிறேன். ஆமாம், என்ன விஷயம்? என்னமோ 3 வருஷத்தில் நீங்கள் முதலீடு எதுவும் பண்ணலன்னு நான் சொன்னதுக்கு 3 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களாம்ல? ஆமாம், எடுத்துக்கிட்டு இருக்கேன்னாரு. நீங்கள் இருக்கிற வீடு யார் வீடு தெரியுமா? முதலமைச்சராக இருந்த அரசாங்க வீட்டை நீங்கள் எதிர்க்கட்சியாக தலைவரானதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதோடு ஆஃப் ஆகிட்டார். ஏதாச்சும் அறிக்கை விட்டீங்கன்னா வீடை காலி பண்ண சொல்லிடுங்க, அதோடு ஆஃப் ஆகிட்டார். அதிமுக பூரா இப்போ இவருக்கு ஸ்டாலினுக்கு நடுங்கிறாங்க. இப்போ ஜெயக்குமார் ரொம்ப இதாக பேசினார். என்ன நாய் ரேஸ் போகுது, கார் ரேஸாக போகுது அப்படின்னு சொன்னார். உண்மையிலே தைரியமாக பேசுகிறாருன்னு நினச்சா உதயநிதிகிட்ட போய் பாஸ் கேட்டிருக்காரு, கார் பந்தயத்தை பாரு. உதயநிதியே சொல்கிறாரு, நாய் ரேஸுன்னு கேள்வி பண்ணல, என்கிட்ட பாஸுக்கு கெஞ்சுறீங்கிறது. நாய் ரேஸுன்னு சொன்னது ஜெயக்குமார் தான். அப்போ என்ன அர்த்தம்? வெளியில் அறிக்கை விடுறாங்க, அங்கே போய் வீராப்பா பேச, அங்கே போனோடனே சரண்டர் ஆகிடும். அதைத்தான் EPS இப்போ பதில் சொல்ல வேண்டியது தானே. 3 வருஷத்தில் நீங்கள் ஒரு முதலீடும் பண்ணவே இல்லைன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். சொன்னால் வீடு போயிருமே. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு. அதனால் யாரும் பேசுகிறதில்ல. அதனால தான் நாங்கள் கேட்குறோம் கேள்வியை. 7,000 கோடியில் எவ்வளோ கமிஷன் வாங்கினீங்க, எத்தனை கம்பெனி உங்கள் கம்பெனி, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாலின் அப்படின்னு நான் கேட்பதற்கு காரணமே இதுதான். அடுத்தது கருணாநிதி நாணயத்தை பிளாக்கில் விற்கிறாரு அவர் ஸ்டாலின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது 100 ரூபா இதை 10,000 ரூபா அப்படின்னு விற்றாருந்தோம். இப்போ பிஜேபி அரசாங்கமே விற்கிறோம். பிஜேபி இன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு. ரிசர்வ் பேங்க்கு 4,180 ரூபாயாம் கருணாநிதி நாணயம். ரிசர்வ் பேங்க்கே விற்கிறான். அவர் 10,000. அரசாங்கம் ஏன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க, பப்ளிசிட்டி, விளம்பரம். கருணாநிதி நாணயம் எல்லாருக்கும் போகட்டும்னு பிஜேபி அரசாங்கமே ரிசர்வ் பேங்க்குக்கு கொடுத்து 4,180. அப்படின்னா ரிசர்வ் பேங்க்கு நாணயத்தை விற்பாங்களான்னு பார்த்தா விற்பாங்க. எப்படி நாணயத்தை வைப்பாங்க? பழைய நாணயங்களை விற்பாங்க. சில பேர் இருக்காங்க, அந்த காலத்து நாணயங்கள் அதெல்லாம் வாங்கி சேமிப்பாங்க. அதெல்லாம் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க சில பேர். சில ரூபா நோட்டுகள், நாணயங்கள் இதெல்லாம் வாங்கி சேவ் பண்ணுவாங்க. அதை ரிசர்வ் பேங்க்கை விற்பான். ஆனால் காந்தி உதாரணத்துக்கு காந்தி நாணயம் போட்டாங்க 60 அந்த இதில். அதை ரிசர்வ் பேங்க்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறோம்.
ஆனால் கருணாநிதி நாணயம் வந்து 4180 பார்த்துக்கோங்க. அப்போ காந்திக்கும் கருணாநிதிக்கும் பிஜேபி அரசாங்கம் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, என்ன வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, எப்படி திமுகவுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறான்னு பாருங்கள். ஆக 4180க்கு கருணாநிதி நாணயம். மகாத்மா காந்தியின் நாணயத்தை வெறும் 1000 ரூபாய்க்கு விற்று கருணாநிதியின் நாணயத்தை ஊழல் மன்னன் தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் செய்த கருணாநிதி அவர்களின் நாணயத்தை 4180 ரூபாய்க்கு விற்கும் ரிசர்வ் பேங்குக்கும் இந்த ரிசர்வ் பேங்கை இப்படி விற்க சொல்லி தூண்டி கொண்டிருக்கும் திமுகவின் அடிமை பாஜகவிற்கும் எங்கள் கடுமையான கண்டனத்தை அறிவிச்சுக்கிறோம். இந்த பொழப்பு பொழைக்காதீங்க. பாஜக 22 எம்எல்ஏக்காக 22 எம்பிக்காக காந்தி இதை 1000 ரூபாய்க்கு விற்று 4180க்கு விற்பீங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திங்கட்கிழமை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.